ஒன்று அவருக்கு ஆப்போசிட்டாக நின்று ஏதாவது ஒரு கட்சியில் நின்று பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். தேவர் பேர்லேயே ஆரம்பிச்சுட்டு தேவரை பற்றி பேசக்கூடாது, அதுக்கு பின்னாடி அந்த தேவர் பிறந்த சமுதாயத்தை யூஸ் பண்ணக்கூடாது. தேவர் என்னைக்கு சமுதாயத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சார்? தேவர் சமுதாயம் மட்டும் ஓட்டு போட்டு அவர் வரல, அது அவருக்கே தெரியும். அவர் எல்லா மக்களையும் அரவணைச்சு போனவர். அவர் அதிக நாள் தங்கியிருந்தது புளிச்சகுள எஸ்டேட்டில் தான். அங்கே தேவர் வீடு ஒரு வீடு தான். சுற்றி உள்ள கிராமம் ஃபுல்லாமே தேவேந்திர குல வேலை மக்கள் தான். அப்போ எந்த தைரியத்தில் அவங்களாம் எதிரியாக இருந்தால் அங்கே போய் தங்கியிருப்பாரா? பல விஷயங்கள் இருக்குது இதில். தேவேந்திர மக்களோட தான் அவர் ரொம்ப நெருக்கமாக பயணிச்சார்ன்ற பல விஷயம் இருக்குது. நீங்கள் இதில் உள்ள ஒரு தலைவரை கொண்டு போய் இருக்கிறதுலே அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஜாதின்ற கட்டத்துக்குள்ளே நீங்கள் அடைக்காமல் ரொம்ப விஷயம் இருக்குது இதில். நான் சமீப காலமாக யூடியூப் சேனலில் பார்க்குறேன், தேவரை வந்து அவ்வளோ ஒரு நீங்கள் பண்ணுற ஒரு வேலைக்காண்டி தான் எதிர்வினை வந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. நான்லாம் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தேவர் பிறந்த மண்ணை நோக்கி வெளியிலேருந்து ரொம்ப பேர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவரை மையப்புள்ளியாக வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை விட்டுருங்க. அவங்கெல்லாம் மக்களுக்காண்டி தான் வந்தாங்க. அவர் நினச்சிருந்தா எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்துருக்க முடியும். இன்னைக்கு அவர் பண்ண தியாகங்கள்லாம் நீங்கள் அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற காரியங்கள்னால எதிரணியிலிருந்து சில அரசியல்வாதிகள் பின்னாடி இருந்து தூண்டுதல் பண்ணி அவர் பேருக்கும் கலங்க விளைவிக்கிறாங்க. இன்னைக்கு பேசுகிறவங்கள நம்ம மனம் மாற்றிடலாம், ஈஸியாக மாற்றிடலாம். இன்னைக்கு யார் யார் தேவரை பேசுகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்குள்ளே கொண்டு வருவோம். நாங்கள் எங்கனால முடியும். அதுதான் ஒரே ஒரு விஷயம். அந்த எதிர்வினை ஆற்றுறவங்க ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பின்னோக்கி இருக்கிறவங்க. இந்த சமூகத்தை எப்பயுமே ஒரு அந்த கங்கு வந்து அணைய விடாமையே பார்த்துக்கிறவங்க. அவங்களெல்லாம் யார் ஏற்கிறா பின்னாடி இருந்து? அவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது?